வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறால் 65 தான் பார்க்க போகிறோம். இறாலில் பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து வந்து அதிக அளவில் இருக்குது. நம்ம எலும்புகளுக்கு வந்து நல்ல பாதுகாப்பு கொடுக்கும். அதே சமயத்தில் எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. வாங்க இதை எப்படி செஞ்சிடலான்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இறாலை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இதில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நான். சில பேர் பார்த்தீங்கன்னா இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துப்பாங்க. உங்கள் விருப்பம் எதுவோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 மூடி எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தகுந்த சால்ட்டை இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணியை முன்னாடியே சேர்த்துடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரெக்டாக இருக்கான்னு பதமாக பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அரிசி மாவு பத்தலைன்னா அதுக்கப்புறமா கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இறாலில் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி சத்தும் புரோட்டீன் சத்தும் அதிக அளவில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா எடையை வந்து குறைக்க நினைக்கிறவங்க வந்து இந்த இறாலை வந்து அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உடல் எடையை வந்து நல்லா குறைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு இதை ஒன்று ஒன்றா அதோட சேர்த்துருங்க. நீங்கள் இதில் இறாலை போட்ட உடனே பரட்டி விட்றாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பரட்டி விடுங்க. இல்லைன்னா வந்து தனித்தனியாக பிரித்து வந்துடும். இறாலை பார்த்தீங்கன்னா முடியுடைய வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது இது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அயோடின் வந்து அதிக அளவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து தைராய்டு வராமல் நம்மளுக்கு வந்து தடுக்குது. இப்போது இறாலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, இறால் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் இதே போல் வேறொரு வீடியோவில் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். நன்றி.